ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிராம உதவியாளருக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து கிராம உதவியாளருக்கான வேலையை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு தாலுக் வைஸாக என்னமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். முதல்ல காஞ்சிபுரம் தாலுக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர், அதுக்கப்புறம் உத்திரமேரூர் போன்ற பல தாலுக்கில் வேக்கன்சி இருக்குது. உங்கள் தாலுக்கு நேராக போயிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 9/7/2025, கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 7/8/2025 அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான திறனறி தேர்வு நடைபெறும் நாள் 8/9 14/9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 30/9 6/10 வரைக்கும் இன்டர்வியூ இருக்க போகுது. ஓகே, பதவி கிராம உதவியாளர். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 11,100 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. காஞ்சிபுரம் வட்டத்தில் மொத்தமாக 34 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 34 வேக்கன்சி எங்கெங்கே இருக்குது, அந்த ஊருக்கான பெயர் என்ன, அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த 34 ஊர்லையுமே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரி, எந்த ரிசர்வேஷன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஃபெயில் ஆனவங்க முதற்கொண்டு டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி அந்த தாலுக்கில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் எல்லாருக்குமே 21, அதிகபட்சமாக ஓசிக்கு 32, பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டிக்கு 37 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளிக்கு 10 years வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி உங்கள் வட்டாட்சியர், உங்கள் தாலுக் ஆஃபீஸில் டேரெக்டாகவோ தபால் மூலமாகவோ அனுப்பிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் டவுன்லோடு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த விண்ணப்பிக்கும் வட்டம், எந்த தாலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ ஒட்டிட்டு மற்றதெல்லாமே கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ், முன்னுரிமை கோரைங்க மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி கலப்பு திருமணம் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும். குடும்ப அட்டை நகல் 8 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தபாலில் அனுப்புகிறவங்க வட்டாட்சியர் போட்டு எந்த வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு போட்டு தபால் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மாவட்ட வாரியாக வர கிராம உதவி நம்ம சேனலை அப்டேட் பண்ணிருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.